ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பரபாவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். இறைவன் எல்லோருக்குமே அள்ளி கொடுத்து விட்டார். இந்த பூமியில் குழந்தையாக பிறக்கும்போதே இந்த பூமியில் குழந்தை பிறக்கும்போதே இவ்வளவுதான் உனக்கு, இந்தா புடிச்சுக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு இறைவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். அது அவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னத்திற்கு எப்போது நல்ல திசாபுத்தி வருதோ அப்போ அதை அனுபவிக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட சொத்து, பணங்காசு அனுபவிக்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வசதியே இல்லை. சிலருக்கு சின்ன வயசுல குழந்தை பிறக்குது. சிலருக்கு வயதாகியும் குழந்தை இல்லை. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாரும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. மனம் ஒரு நிலைப்படுத்தாததான் அதான் பிரச்சனையாகவே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பம். ஆடி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். அதாவது மாரியம்மன், காளியம்மன், பச்சாயி, பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெரும் விசேஷம். ஆடி மாத அமாவாசை பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான நாள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு. ஆறு, குளம், ஏரி, அருவிகளில் தலை முழுக மிகப்பெரிய விசேஷமான நாள். எண்ணற்ற விசேஷ விரத நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம் 32 நாட்கள். இந்த ஆடி மாதத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் அஸ்தங்கமாகவும் சனி பகவான் வக்கரமாகவும் இந்த மாதம் செல்கிறார்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 32 நாட்கள் 9 நவகிரகங்களை வைத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆடி மாத பொது பலன் காணலாம். 17/8/2026 முதல் 18/8/2026 வரை ஒரு 32 நாட்களுக்கு உண்டான பொது பலன். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன் காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் தன் ராசிக்கு 12வது வீட்டில் 5, 8ஆம் அதிபதியோடு சஞ்சாரம் செய்வார். இந்த மாதம் குரு அஸ்தங்கம், சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சிம்ம ராசியில் இந்த மாதம் ஆரம்பத்தில் மக நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசியில் கேது, சுக்கிரன், சந்திரன் முக்கூட்டு கிரகம் செவ்வாயுடைய பார்வையில். சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை நலம் விசாரிப்பார்கள். என்னப்பா உன்னுடைய முகத்தில் களை இல்லை, உன்னை பார்த்தா இது உடம்பு சரியில்லாமல் இருக்கு, உன் உடம்பு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து உடல் ரீதியான கேள்விகளை இந்த மாத ஆரம்பத்திலேயே கூட 1ஆம் தேதியே உங்களை கேட்பாங்க. ஜென்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது சிம்மராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்மராசிக்கு 3, 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசியிலே செவ்வாயுடைய பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்வீர்கள். ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்கு ரீதியான முயற்சி எடுப்பாங்க. திருமணம் ஆகாதவர்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுப்பாங்க. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். இளைஞர்கள் குறிப்பாக சிம்மராசி பெண்கள் இப்போ வீட்டுக்கு தெரியாமல்
தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு ஓடுறது. இந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த மாதம் சிம்மராசி பெண்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நீங்கள் திருமணம் செய்வது நல்லது. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது புதிதாக துணிமணி எடுக்கணும், தங்க நகை வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பண்ட மாத்திரை வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள். புதுசாக வந்து துணி எடுக்கலாம், தங்க நகை வாங்கலாம், புதிய டூ வீலரு, ஃபோர் வீலரு, வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஜென்மராசியிலே சுக்கிரன் செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், உங்களுக்கு வந்து வெளி இடத்துல பேரும் புகழும் கிடைக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து ஜெயிச்சு பரிசு பதக்கலாம் வாங்கிட்டுருவீங்க. இப்போ வந்து உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீங்கள் வந்து நல்ல பேர் இருக்கக்கூடிய காலகட்டமும் சிம்மராசி என்பதுக்கு உண்டு. அதனால் வந்து நல்லதுக்கு முயற்சி செய்யுங்க, கெட்டதுக்கு முயற்சி செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கணும், அது வந்து குடும்பத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைக்க வேண்டிய விஷயத்த கண்டிப்பாக மறைக்காமல் சிம்மராசி இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் கவனத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. உங்கள் தகுதி வசதி வாய்ப்புக்கு குறைவான நபரை கூட்டிகிட்டு ஓடி திருமணம் பண்ணி ஒரு 3 மாதத்தில் பிடிக்காம வீட்டுக்கு ஓடியாந்தவர்கள், வாழா வெட்டியாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் வாழா வெட்டியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து விடுங்க. உங்கள் ராசியில் 3 10ஆம் அதிபதி செல்லும் போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது வந்து உங்களுக்கு வெற்றியாகும். சிம்மராசிக்கு 4ஆம் அதிபதி பார்வை கிடைக்கிறது. அப்போ வந்து வீடு, மனை, நிலம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆஃபர் உண்டு, நல்ல லாபம் பார்க்கலாம். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக சூப்பர். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், காவல், மருத்துவம், மின்சாரம், இப்படி வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு. சிம்மராசி என்பர்கள் நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி அதிபதி 12வது வீட்டில் இந்த மாதம் நீர் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குறிப்பாக வந்து அதிகமான நீர் உள்ள இடத்தில், கடலுக்கு போகிறீங்க, நீந்திக்கிட்டே உள்ளே போகணும், ஏரிக்கு போகிறீங்க, ஆழமான பகுதியில் குதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆடி மாதம் நீர்நிலைகளில் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 12வது வீட்டிலே நீர் ராசியில் சூரியன் செல்லும்போது சளி, காய்ச்சல், இருமல், கண் எரிச்சல், இரவு வந்து தூங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான குரு அஷ்டங்கமாக செல்கிறார். அப்போ வந்து ஏதோ ஒரு வழியில் மன நிம்மதி இழக்கலாம், உடல் ஆரோக்கியம் கெடலாம். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். 7ஆம் அதிபதி அஷ்டமத்திலே இருப்பது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்பு கூடுதலாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத வழியில் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை போயிட்டுருக்கும். 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் சென்றால் நீங்களே உங்கள் பேரை கெடுத்துக்குவீங்க. அது வந்து நண்பர்கள் மத்தியில், கூட இருப்பவர்கள் மத்தியில், உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களுக்கு வந்து நல்ல பேர் இருக்கும். அந்த நல்ல பேரை வந்து நீங்களே கெடுத்து கொண்டிருப்பீர்கள். 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையும். மனதளவிலும் உடல் அளவிலும் உபத்திரங்கள் இந்த மாதம் குறைந்து காணப்படும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் பயண போக்குவரத்தில், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது பெரும்பாலும் நன்மைதான். சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே ஆடி மாதம் 16 வரை செவ்வாய் பகவான் செல்கிறார்.
10லே செவ்வாய் இருப்பது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்கும். 10லே செவ்வாய் இருக்கும்போது அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான். 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது சிம்மராசி நண்பர்கள் வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. புதிதாக வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், சொத்து சேர்க்கையும் உண்டு. சிம்மராசிக்கு 11வது வீட்டிற்கு ஆடி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் வருகிறார். 11வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது அனைத்து வழியிலும் லாபம். புதிதாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ பஸ்ஸோ லாரியோ நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிதாக மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம், வளர்ப்பு பிராணிகளும் வாங்கலாம். 11வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். வீடு சார்ந்து, நிலம் சார்ந்து, சொத்து சார்ந்து நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு 11வது வீட்டில் செவ்வாய் வருவது. ஆடி மாதம் 15 வரை 11ஆம் அதிபதி புதன் 11வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 11வது வீட்டில் புதன் இருக்கும்போது இளம் மங்கையர்கள் மூலம், அதாவது பெண் நண்பர்கள் மூலம் சிம்மராசிக்கு அதிர்ஷ்டம் தான். 11வது வீட்டில் புதன் இருக்கும்போது பெரும்பாலும் 2 தொழில், 2 வேலை, 2 சம்பாத்தியம், 2 வருமானம், கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வாக்கால் பேச்சால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான். 2ஆம் அதிபதி 11வது வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் பணம் சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய குறிக்கோள் எண்ணம் இருக்கும். 2 பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 2 பேங்க்லேயும் பணம் போடுவீங்க. 11வது வீட்டில் புதன் இருப்பது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 15 வரை நல்ல லாபம், நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி 12வது வீட்டிற்கு, அதாவது நீர் ராசிக்கு புதன் வருகிறான். 2ஆம் அதிபதி 12வது வீட்டிற்கு வரும்போது பணங்காசு செலவாகும். அது பார்த்திங்கன்னா கோவில் காரியங்கள் சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து, கோவில் கட்டுவதற்கு, அதாவது உள்ளூரில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், உள்ளூரில் கோவில் திருவிழா பண்ணுறேன், உள்ளூரில் பழைய கோயிலாக இருக்குது அதை இடிச்சிட்டு புதுப்பிக்கிறேன் அப்படின்னு உள்ளூரில் கோவில் சார்ந்து நீங்கள் பணங்காசு செலவழிக்கக்கூடிய நிலை இந்த ஆடி மாதம் 15க்கு பிறகு ஏற்படும். 2ஆம் அதிபதி 12வது வீட்டிற்கு வரும்போது பெரும்பாலும் உங்களுடைய பயணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அடிக்கடி வெளியில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு ஆடி மாதம் 15க்கு பிறகு உண்டு. சிம்மராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, சர்ப்ப கிரகங்களுடைய பிடியில் இருக்கிறீங்க. ஜென்ம ராசியிலே கேது இருக்கும்போது அதிகமாக கோபம் வரும். கோபத்தை கண்ட்ரோல் படுத்திங்க. அதிகமாக மற்றவர்கள் மேல் பொறாமை எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளணும். ஜென்ம ராசியிலே கேது இருக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அதிகமாக கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. அதிகமாக கோவில் காரியங்கள் சார்ந்து பண உதவி செய்வீங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது நண்பர்கள் மத்தியில், வாழ்க்கை துணை மத்தியில் ஒரு கலகம், ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாதத்தனம் இந்த ராகு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். 7ஆம் இடம் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகிறது. சிம்ம ராசி நண்பர்கள் அதை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ராகுவால் பிரச்சனை இல்லை. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. அது பணங்காசு ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம். இப்போ வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்து வெற்றி பெறலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.